ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமீஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கிறீங்க? இப்போ நம்ம 7 Tales of 7 Kings உடைய 8th எபிசோட் பார்க்க போகிறோம். 7th எபிசோடில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஷுஹா அண்ட் யோஷன் 2 பேரும் வந்துட்டு தட் கான்சர்ட்டுக்காக பர்ச்சேஸ் போயிட்டு வந்திருப்பாங்க, காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்கு. அண்ட் ஜின்னுக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் நடந்துகிட்ருக்கோம் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்க நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே ஜின் வந்து ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு பெடிக்யூர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஷுகா அண்ட் யோஷன் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. யோஷன் ஷுகாவோட கோட்டை ரிமூவ் பண்ணி விடுறா. ஷுகா போயிட்டு ஒரு சேரில் உட்காடுறாரு. அப்படியே அங்கேருந்து ஒரு 2 கேர்ள்ஸ் வந்துட்டு ஷுகாவுக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷுகாவோட ஷர்ட்டில் ஒரு 4 பட்டன்ஸை வந்து கலட்டிட்டு நெக்கு ரிவீல் ஆகிற மாதிரி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அண்ட் அவரோட செஸ்ட்டும் ரிவீல் ஆகுது. அதை பார்த்துட்டு உடனே யோஷனுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அப்படி கடுப்பாகிறான். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? இப்போ அந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக முழிக்கிறாங்க. மேம், நாங்கள் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலையே, நீங்கள் எதை கேட்குறீங்க? எதுக்கு இப்போது ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க? மேம், ஃபேஷியல்னால் ஃபேஸில் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்களா? நீங்கள் பார்லர்லாம் போனது இல்லையா? அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு ஒரு வெட் டிஷ்யூ எடுத்து ஷுகாவோட ஃபேஸு, நெக்கு, செஸ்ட்லலாம் தொடச்சிட்ருக்கா. அதுக்கு எதுக்கு இப்படி? ஐ மீன் ஃபேஸ் அண்ட் நெக்கில் பண்ணால் போதாதா? ஷுகா பார்த்துட்டு, யோஷன், உனக்கு என்னாச்சு? இது யூஷுவல் தானே, ஐம் யூஸ் டு இட், தட்ஸ் ஓகே, ஐம் கம்ஃபர்டபுள். இப்போ யோஷன் அப்படியே ஷுகாவை முறைக்கிறா. எவ்வளோ வந்து எங்கெங்கேயோ தடவுறா, இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கோவம் அங்கேருந்து வெளியில் போகிறா. ஷுகாவில் பார்க்குறாரு. இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி முறைச்சிட்டு போகிறா? அப்போது ஜின் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு பேர் பொசசிவ்டா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஷுகா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அந்த கேர்ள்ஸ் கிட்ட. அவங்களும் அவருக்கு ஸ்கின் கேர்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யோஷன் வெளியே வந்துட்டு, ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்படி நான் பிஹேவ் பண்ணேன்? வர என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ, எதுக்கு இப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேனோ? இதை பற்றி சுகா சார் கேட்டானா என்ன பதில் சொல்கிறது? நான் ஒரு லூஸு அப்படின்னு அவன் நினச்சிட்டு அவளே திட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் போயிட்டுருக்கா. இப்போ ஸ்கெடியூலும் இல்லாததுனால விமன் குக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் ரூமே கதின்னு கிடக்குறாங்க. ஜிஹோ பண்ண ஆரம்பம் 2 பேருமே கார்டனிங் பண்ணிகிட்ருக்காங்க. சார், நீங்கள் எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? விடுங்க சார், வெயில் ரொம்ப இருக்குது, ஸ்கின்னெல்லாம் டேன் ஆகிட போகுது. நீங்கள் உள்ளே போங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போது ஆரம் வந்துட்டு, யோஷன், பழசெல்லாம் மறந்துட்டியா? நாங்கள் ஸ்டார்டிங்லாம் ரோட்டில் தான் பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்கோம். அப்போது ஜெஹோப் சொல்கிறாரு, அப்போல்லாம் ஆகாத ஸ்கின் டேனாக இப்போ ஆகிட போகுது இந்த கார்டனிங்கில். விடுமா, வீட்டுக்குள்ளேயே சும்மா இருந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார், இந்த திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு வந்துட்டு நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நேராக ஜிம்மினோட ரூமுக்கு தான் போகிறா. ஷுகா திங்ஸ் எல்லாம் அவரோட ரூமில் வச்சுட்டு அங்கே பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இப்போ கேமிங் ரூமுக்குள்ளே போகிறா. விமன் குக் வந்துட்டு நல்லா விளையாண்டுட்டு அங்கே கேமிங் ரூம்லேயே தூங்கியிருப்பாங்க. 3 பேரையும் அடித்து எழுப்புறா. எந்திரிங்கடா, அவங்களாம் அங்கே கார்டனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, உங்களுக்கு என்னடா இங்கே தூக்கம்? எந்திரிங்கடா முதல்ல அப்படின்னு அவங்கள அடித்து எழுப்புறா. 3 பேருமே எந்திரிக்கிறாங்க. அப்போ டேக்கு வந்து கண்ணை முழிக்கவே முடியல. தூக்கம் வருது பேபி. இப்போ எந்திரிக்க போகிறீங்களா இல்லையா? அரம் சாரும் ஜெஹோப் சாரும் அங்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? எந்திரி முதல்ல, போங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிக்க முடியும். ஐயோ, ஏன்டி இப்படி கொடுமைப்படுத்துகிற? இங்கே பாரு ஜங்குக், சொல்கிறது கேட்கலையாண்ணா, முதல்ல எந்திரிடா. விடுடி, எந்திரிக்கிறேன். போட்டேன் வந்துட்டு, பேபி எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, நான் போய் தூங்குறேன்டி. இப்போ அவனை பார்த்தோன்னே யோஷனுக்கு ஒரு மாதிரி ஒரு பேபியை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் வந்துட்டு வேறு எதுவுமே சொல்லலை. சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கை போட்டு அவனை பிடிச்சிட்டு நேராக அவங்க ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அவன் அப்படியே அவளோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே தூங்கிக்கிட்டே வரான். அப்போ அவட்டையும் அவங்க பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணி விட்றா. அவன் அப்படியே அவள் கை பிடிச்சிட்டு தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவன் வந்துட்டு ஒரு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நீ குழந்த மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியில் போயிடுறா. அங்கே எல்லாருமே சேர்ந்து கார்டனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஜாலியாக. ஸோ இந்த டே வந்து இங்கே அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. நைட் யோஷன் வீட்டுக்கு வரா. தியா வந்துட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. யோஷனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறதுக்காக பெட்டில் வந்து உட்கார்றா. அப்போது ஒரு டெடி வச்சுருப்பா. டெய்லியும் அதை ஹக் பண்ணி தான் தூங்குவா. அந்த டெடி அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவ அதை திடீர்னு போட்டு சப்புன்னு அடிக்கிறா. இப்போ தியா அவளை திரும்பி பார்த்துட்டு, பைத்தியம், இவ்வளோ நாள் அதை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கடி அதை போட்டு அடிக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு?
அத்தி இதுன்னு சொல்லாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், இவ அடிப்பாலாம், ஆனால் நாங்கள் மட்டும் அத்தி இதுன்னு சொல்லக்கூடாதான். சரிடி, யூங்கியை ஏண்டி அடிக்கிற? ஏண்டி எவ்வளாச்சும் வந்து ஷர்ட்டில் இருக்க பட்டனெல்லாம் கலட்டி பாடியில் கை வச்சுருப்போம்னா அவன் யூஸ் டுன்னு சொல்லுவாராடி. அப்படின்னா என்னடி அர்த்தம்? எனக்கு எல்லாம் பழகிடுச்சுன்னு அர்த்தம். ஏய், அத்தை எனக்கு தெரியாதா? சரிடி, அப்படி யார் வந்து அவர் ஷர்ட்டெல்லாம் கலட்டி டச் பண்ணது? மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஏய், நானே இன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸுன்னு செம்ம கடுப்பில் வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக மூடிட்டு தூங்கணும் அத்தானே? ஆமாம், மூட்டு தூங்கு. அதுக்கு இல்லையா, அது வந்து ஏய், இந்த வீட்டில் பெயிண்ட்டோட கலர் கூட தெரியாத அளவுக்கு வீடு ஃபுல்லாக சுகாவோட ஃபோட்டோஸு, ரூம் ஃபுல்லாக சுகாவோட மாச்சு. ஒரு டெட்டி பேரை வாங்கி அதுக்கு யூங்கின்னு பேரை வச்சுட்டு டெய்லியும் அது கூட பேசுறது, கொஞ்சுறது, கட்டி பிடிச்சி தூங்குறது இவ்வளவும் பண்ணுவாளாம். ஆனால் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாளாம். கேட்டால் அவர் கெரியருக்காகன்னு சொல்கிறான். அப்போ மூட்டு இருக்கணும்ல, எவ்வளோ வந்து எங்கேயும் தொட்டுட்டு போகிறா? உனக்கு என்னடி வலிக்குது? டெய்லியும் இதே வேலை, மூட்டை தூங்குடின்னு சொன்னால் தான் நீ ஒழுங்காக தூங்குவியா? ஏய், எதுக்கடி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அதான் நான் இன்றைக்கி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலையே, அமைதியாக தானே இருக்கேன். யோஷன், எவ்வளோ நாளடி இப்படியே அமைதியாக இருப்ப? இனிமேலாம் அவருடைய கெரியரில் ஃப்ளாப்பே சத்தியமாக வராதுடி. போய் ப்ரப்போஸ் பண்ணடி, சத்தியமாக சொல்கிறேன். உன்னை வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு ரீசன் கூட இருக்காது, தெரியுமா? இல்லை தியா, அது என்னன்னா, அம்மா தாயே, டெய்லி சொல்கிற தானே இப்போயே சொல்ல போகிற? தயவு செஞ்சு நான் டென்ஷன் பண்ணாத. நீ போய் லவ்வை சொல்கிறியா இல்லை நான் போய் சொல்லவாடி? ஹேய், என்னடி சொல்கிறேன்? ஐ மீன் உன்னோட லவ்வை தான் சொன்னேன். பதறாத, இதுக்கே பதற. எவ்வளவோ பொண்ணுங்க அவர் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்க, தெரியும்ல உனக்கும். எவ்வளாச்சும் ஒருத்தி வந்து கொத்திட்டு போக போகிறா. அப்புறம் பாவம், நீ பொம்பளையாக பிறந்துட்ட, உன்னால் தாடி கூட வளர்க்க முடியாது. ஏய் போடி, அப்படிலாம் அவரை யாரும் கொத்திட்டு போக முடியாது. இந்த வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. நாளைக்கு நானே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உன்னோட டார்ச்சர் தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு வரேன். அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அவரை மீட் பண்ணி பேசிட முடியாது. அதுக்கும் நான் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். சரி, பேச வேண்டாம். நீ ஒரு டைரி வச்சுருப்பல்ல, வருஷ கணக்கு அதை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்ருக்கியே, மை ஃபர்ஸ்ட் கிஸ்னு, அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். வேலை முடிஞ்சிடும். அவரும் புரிஞ்சுப்பார். ஏய், அது எதுக்கடி நீ படித்த? உனக்கு எப்படி அதை பற்றி தெரியும்? ஏண்டி, எத்தனை வருஷமாக அவன் கூட இருக்கேன், இது கூட எனக்கு தெரியாதா? அப்படிலாம் செஞ்சிடாதடி. ஏதோ இந்த வேலை இருக்கிறனால அவரை நான் டெய்லியும் பார்த்துட்ருக்கேன், அதுக்கும் முடியாமல் பண்ணிடாதடி. ஏய் இந்தடி. சொல்லுதியா? மூட்டு தூங்கு. சரி. இப்போ யோசனை ஒன்றுமே சொல்லலை. அவள் பாட்டுக்கு அப்படியே போய்ட்டு ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். தியா வந்துட்டு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவளும் தூங்குறா. இவன் வேமா சுகா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு செல்லக்குட்டி யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். அடைச்சை அப்படின்னு அவள் தலையில் அடிச்சுக்கிறான். ஸோ இந்த நைட் இப்படி இங்கே முடியுது. ஒரு 3 days பாஸ் ஆகுது. நைட்டு ஒரு 2 o'clock ஆகுது. ஜின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எந்திரிக்கிறாரு. அப்போ சாய்ரா ஏதோ புக் படிச்சுட்ருக்கா. பெட்டோட கார்னரில் உட்காந்துட்டு டேபிள் லேம்ப் ஆன் பண்ணிவிட்டு சத்தமே இல்லாமல் படிச்சுட்ருக்கா. ஜின் அவளை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்துட்டு, ஏய் இன்னும் இந்த புக்கை படிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஜின், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது தெரியுமா? ஐயோ, எல்லாம் அந்த நம்ஜுன்னு சொல்லணும். ஒப்பா எதுக்கு திட்டுறீங்க? நான் தான் அவர்கிட்ட போர் அடிக்குதுன்னு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டேன். இந்த புக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியுமா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டேன். இன்னும் ஒரு 4 pages தான் இருக்குது. 10 minutes முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் படுத்துக்கிறேன். நீங்கள் தூங்குங்க. ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுக்கிறாரு. ஆனால் தூங்கலை. சாய்ராவையே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டுட்டு தான் உட்காந்துருக்குறான். வேணும்னே அவள் மடியில் காலை போடுறாரு அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. அவளும் பெருசாக கண்டுக்காமல் ஒரு கையில் அவரோட காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு அப்படியே அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கிறா. திரும்ப வந்து வேணும்னே கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு காலை வந்துட்டு அவளோட டிஷர்ட்குள்ளே விட்டு அப்படியே ஹிப்பில் கூசுறாரு. ஜின், என்ன பண்ணுறீங்க? காலிடுங்க அப்படின்னு அவரோட காலை தட்டி விடுறா. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. எது உங்கள் வேலை? என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதா? இல்லை, உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அதெல்லாம் உங்களால் முடியாது. ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் வரப்போகுது. அதுக்கு தான் நான் ஆர்வமாக ஃபுல் புக்கையும் படித்தேன். ஸோ கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு தான் எழுந்திருப்பேன். உங்களால் டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ண முடியாது. ஓ அப்படியா? பெட்டாடி? பெட்டா. சரிடி, பார்ப்போம். இப்போ திரும்பியும் அவள் புக்கை ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறா.
இப்போ ஜின் வந்துட்டு எந்திரிச்சு சாய்ராக்கு பின்னாடி போய் உட்கார்றாரு. அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு, அவள் ஆல்ரெடி பெட்டோட கார்னரில் தானே உட்காந்துருக்கா. ஸோ அவளோட 2 சைட்லேயும் கால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. பக்கத்தில் பில்லோவை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா. உடனே அவளை பார்த்து, படி நீ படி, டிஸ்ட்ராக்ட் ஆகாத. அதெல்லாம் நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு அவள் மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போது ஜின் வந்துட்டு இன்னொரு கையை அவளோட டிஷர்ட்குள்ளே விட்டுட்டு அவளோட ஹிப்பில் ஜஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸை வச்சுட்டு லைஸாக தடவி கொடுக்குறாரு. ஜின், என்னை டச் பண்ணாதீங்க. டச் பண்ணால் எப்படினாலும் டிஸ்ட்ராக்ட் ஈஸியாக பண்ண முடியும். சரியா? டச் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டு. ஓ அப்படியா, எனக்கு ஓகே. இதை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ண போகிற. யார், நானா? பார்க்கலாம். அப்போது ஜின் வந்துட்டு, ஏய் ரவுடி பேபி, உன்னோட வீக்னஸே மறந்துட்டு போலடி. நான் மறக்கலை. இப்போ தானாகவே புக்கை தூக்கி போட்டுட்டு என்கிட்ட நீ வருவ பாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்ருக்காரு. இப்போது ஜின் வந்துட்டு அவரோட ஹேண்டை வச்சுட்டு அவளோட ஃபேஸில் இருந்த பாடி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் கேப்பில் அவளை டச் பண்ணவே இல்லை. அவள் டச் பண்ணலன்னாலும் அவளுக்கு அது டச் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஜின், என்ன பண்ணுறீங்க? நான் தான் உங்களை டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் தான் உன்னை டச் பண்ணவே இல்லையேடி. ஏன் உனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதா? அதெல்லாம் இல்லையே, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புக்கை பார்க்குறா. ஆனால் அவளால் படிக்க முடியல. ஆனால் வீம்புக்குன்னே புக்கவே பார்த்துட்டு இருக்கா. ஓ, கண்ட்ரோல் பண்ணுறியா? இப்போ இருடி, உன் வீக்னஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்துட்டு அவள் காதுக்கிட்ட போய் லைட்டாக ஸ்லோவாக அப்படின்னு ஊதி விடுறாரு. அந்த ஹார்ட் ப்ரீத் பட்டதும் சாய்ரா அவ்வளோதான், டோட்டலாக கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறா. அப்படியே புக்கை டைட்டாக பிடிக்கிறா. ஜின் நெக்ஸ்ட்டு அவளோட நெக்கில் பார்க்குறாரு. அவள் கல்ப் பண்ணுறா. அப்படியே நெக்கில் அதே மாதிரி ஊதி விடுறாரு. புக்கை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. ஐஸை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டா. இப்போ ஜின் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவள் டிஷர்ட்குள்ளே ஊதுறாரு. அந்த ஹார்ட் பிரேக் பட்டதும் அவள் அப்படியே புக்கை கீழே விட்டுடுறா. புக்கை கீழே விட்டவ தன்னை அறியாமலே அப்படியே பின்னாடி ஜின்னோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. இது ஜின்னுக்கு இன்னும் வசதியாக போச்சு. இன்னும் மறுபடியும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஊத ஆரம்பிக்கிறாரு. இன்னும் டீப்பாக செம்ம ஹாட்டாக அவளோட ஏர் அவள் பாடிக்குள்ளே போயிட்டுருக்கு. அவளுக்கு உடம்பு ஃபுல்லாக கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஜின், ப்ளீஸ் ஸ்டாப், ஐ காண்ட். யூ லூஸ் பேபி. அப்போ டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றா. ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, நோ வே, நான் படிக்கணும், தள்ளி போங்க. படிக்கிறியா? புக்கு எங்கடி ரவுடி பேபி? புக்கு இதோ. எங்கே அப்படின்னு மடியில் பார்க்குறா. மடியில் அவளோட புக்கு இல்லை. சுற்றி பார்க்குறா. இப்போ புக்கு வந்துட்டு ஜின்னோட கையில் இருக்குது. இது எப்போ எடுத்தீங்க? நீ எப்போ கீழே போட்டியோ அப்போவே எடுத்துட்டேன். உன்னை டச் பண்ணாமலே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், பண்ணிட்டேன். ஓகே, இனி உன் மடியில் புக்கு இல்லை, நான் தான் இருப்பேன். அதெல்லாம் முடியாது, புக்கு கொடுங்க, நான் படிக்கணும். அப்படியா, சரி இந்தா படி, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ஜின் போய் படுத்துடுறாரு. இப்போ சாய்ரா, என்னது சரியா, இன்னும் போயிட்டான். ஜின் என்னடி அது, பெட்டில் தோற்று போயிட்டா ஃபெனாலிட்டிலாம் இல்லையா? அப்போ அவளை திரும்பி பார்க்குறாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி படுத்துக்கிறாரு. தெரியும்டி, இப்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வேலை செய்யும்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் உனக்கு கத்தற விடுறேன் பாரு. ஜின், தூங்கிட்டிங்களா? ஆமாண்டி, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. போய் பாடி, இன்னும் 4 பேஜ் தானே இருக்குது, படிச்சுட்டு தூங்கு. மணி வேறு 2:15 ஆயிடுச்சு பாரு. என்ன தூங்கணுமா? போடும் அப்படின்னு புக்கு தூக்கி போட்டுட்டு அவளும் படுக்கிறா. ஆனால் அவளால் தூங்கவே முடியல. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஜின் என்னடி? தூக்கம் வரலடா. அதுக்கு என்னடி பண்ண சொல்கிற? இங்கே பாரு, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னை டீஸ் பண்ணாத. என்னது டீஸ் பண்ணுறேனா? நாளைக்கு சுகாவோட கான்சர்ட் வேறு இருக்குது, சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி படுத்துக்கிறாரு. அதுக்கு சுகாவே எந்திரிக்க மாட்டார், இவர் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறாராம்? ஐயோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, திரும்புடா, ரொம்ப ஓவராக பண்ணுற
அப்படின்னு ஜின்னை ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறா. இழுத்து அப்படி லிப்பில் கிஸ் பண்ணுறா. அவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் சாயாவோட கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகுறாரு. ஜின் அவரை அறியாமலேயே கிஸ் பேக் பண்ணுறாரு. சாய்ரா கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜின்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ஃபேஸில் நெக்கில் அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கிறா. அப்படியே அவரோட ஷர்ட்டை கழட்டிட்டு பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. ஜின்னுக்கும் செம்மையாக ஹைப் ஆகுது. இப்போது ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. சாய்ரா சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜின்னை பார்த்துட்டு குட் நைட் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறா. இப்போ ஜின்னு என்னது குட் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி சாய்ராவை பிடிச்சி இழுத்து நெக்கில் பைட் பண்ணுறாரு. ஜின் ஜின் வலிக்குது, என்ன பண்ணுறீங்க ஜின், விடுங்க. இப்போது அந்த இடத்துல ஒரு பர்பிள் கலரில் மார்க் வருது. இப்போ சொல்லிடி குட் நைட்டு அப்படின்னு ஃபோர்ஸாக இழுத்து அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே தூக்கி எறிகிறாரு. இது எங்கே போச்சுன்னே தெரியல. அவள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு, ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவளும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறா. ஒரு ரொமான்டிக்கான லவ் மேக்கிங் நடக்குது. இப்போ 2 பேருமே டயர்டாகி தூங்குறாங்க. மார்னிங் ஒரு 6:30 ஆகுது. ஜின் ஜின் என்னடி எந்திரிங்க. என்னடி வேணும், டயர்டாக இருக்குடி, போடி போதும். சி அது இல்லை, என் ட்ரெஸ் எங்கே தூக்கி போட்ட? தெரில பொடி. ஐயோ நீ தானே கழட்டி எரிஞ்ச. ஜின் ஜின் எந்திரி. ஐயோ விடேண்டி. ஐயோ தூங்கு மூஞ்சி அப்படின்னு எந்திரிச்சு ஒரு டவல் எடுத்துகிட்டு வேகமாக பாத்ரூம்குள்ளே போகிறா. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா. இப்போது டைம் ஒரு 6:50 ஆகுது. சாய்ரா வந்து எழுப்புறா. ஜின் எந்திரிங்க. ஜின் 6:50 ஆச்சு, எந்திரிங்க. 7க்கு எழுப்ப சொன்னீங்கல்ல. 7க்கு வந்து எழுப்படி. ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, எந்திரிங்க. அதான் சொல்கிறேன்ல, அப்புறம் வந்து எழுப்பு. அப்படியே 10 மினிட்ஸ் ஆகுது. மறுபடியும் 7க்கு வந்து எழுப்புறா. ஜின் 7 ஆச்சு, எந்திரிங்க. சரி எந்திரிங்கன்னு சொல்கிறேன்ல. இருடி, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன். அப்போ எப்போ எழுப்பணும்? இப்போ தான் எழுப்பணும். அடிச்சி எந்திரிடா அப்படின்னு ஒரு உதைக்கிறா. ஐயோ ஏண்டி புருஷனை இப்படி அடி எழுப்புவாங்க, ஏண்டி உதைக்கிறா? எந்திரின்னு சொல்லிட்டே இருக்க, தூங்கிட்டே இருக்க, எந்திரி முதல்ல. நீ தானே வேகமாக எழுப்பி விடு, சுகாக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி எழுந்திரிச்சிட்டேன் போ. நான் போய் காஃபி போட்டுட்ருக்கேன், சீக்கிரம் வா. சரி அப்படின்னு அவர் வேகமாக எந்திரிக்கிறாரு. ஐயோ சுகாக்கு வந்துட்டு கான்சர்ட்டுக்கு போகிறான், அவனுக்கு ஏதாவது லைட்டான ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு கிளம்பி போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போகிறாரு. சாய்ரா வந்துட்டு கிச்சனுக்கு போகிறா. அங்கே குக்கி வந்து காஃபி போட்டுட்ருக்கான். குக்கி அம்மாவை இன்னும் எந்திரிக்கலையா? எந்திரிச்சிட்டாங்க அண்ணி, பாப்பா அழுதுச்சு, என்னைய பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க. ஓ சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க நீ. இப்போ ஜின் வெளியில் வராரு. ஜங்குக்கா இங்கே தான் இருக்கியா? ஆமாம் ஹைன் சொல்லுங்கள். சுகாக்கு சூப் பண்ணணும்டா, இன்க்ரீடியன்ஸ்லாம் எடு. இப்போ 2 பேரும் வந்துட்டு சூப் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ யோஷன் வரா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஜங்குக். எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க அவளுக்கு. இப்போ ஜங்குக் அவளை பார்த்துட்டு என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கிற? இன்றைக்கி சுகா சாரோட கான்சர்ட்டில் அதான். அது 11 மணிக்கு தானம்மா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. 7 மணிக்கெலாம் வந்துட்டியே. ஃபேன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே போகணும் சார், இது சர்ப்ரைஸ் அப்பியரன்ஸில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 கப்பில் காஃபியை ஊற்றிட்டு சுகர் ரூமுக்கு போகிறா. நீங்கள் என்னடானா 7 மணிக்கு எழுந்திரிச்சு சூப் பண்ணுறீங்க, இவன் என்னடானா 7 மணிக்கெல்லாம் குளிச்சு கிளம்பி ரெடியாகி இங்கே வந்துட்டா. ஆனால் கான்சர்ட் பண்ண வேண்டிய சுகா இன்னும் எந்திரிக்க கூட இல்லை. இப்போ ஜின்னு ஜேகே 2 பேரும் சிரிக்கிறாங்க. சரி வாடா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. மாவே வந்துட்டு என்னடி லேட்டு? ஜின்னுப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாய்ரா நான் தூங்கிட்டேன்டி அப்படிங்கிறா. ஜின்னு வந்துட்டு சூப்மா சுகாக்கு. ஓ ஓகே. இப்போ மாவே வந்துட்டு சாய்ராவோட நெக்கில் இருக்கிற மார்க்கை நோட் பண்ணுறா. அப்படியே சிரிச்சிட்டு எதுவுமே கேட்கல, அவள் அப்படியே கண்டுக்காத மாதிரி வெளியில் போயிடுறா. சுகர் ரூமில் யோஷன் கையில் வந்துட்டு காஃபியோட டோரை நாக் பண்ணுறா. டோர் ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் சுகா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. பெட்டில் லேப்டாப்பு, மவுஸு, சிடி அப்படின்ட்டு அவரை சுற்றி நிறைய கிடக்கு. ஐயோ இவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? நைட்டு சீக்கிரமாக தூங்காமல் ஒர்க் பண்ணாரா? 3 டேஸ் எந்த ஒர்க்கும் வேணான்னு நான் சொன்னேனே, ஏன்தான் இப்படி பண்ணுறோன்னு தெரில. இப்போ இதுக்கு என்ன அவசரம்னு நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐயோ மிஸ்டர் சுகா டைம் ஆச்சு, எந்திரிங்க. மிஸ்டர் சுகா
சுகா எந்திரிக்கவே இல்லை. குப்புற படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஷோல்டரில் தட்டி எழுப்புறா. மிஸ்டர் சுகா, மிஸ்டர் சுகா எந்திரிங்க, டைம் ஆச்சு, கான்சர்ட் போகணும். இப்போ சுகா லைட்டாக கண்ணு முழிக்கிறாரு. அப்பாடா எந்திரிச்சிட்டிங்களா, ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, காஃபி ஆறிட போகுது. இப்போ சுகா பார்த்துட்டு, ஏய் 11 மணிக்கு தானே போனோம், 7 மணி தானே ஆகுது, எதுக்கு இப்போவே எழுப்புற? ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஃபேஸை கப் பண்ணுறா. சடனாக அவள் டச் பண்ணதும் சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அவளே பார்த்துட்டு இருக்காரு. தூக்கம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. என்ன சார் இது, டார்க் சர்க்கிள் வந்திருக்கு, நைட் சரியாக தூங்கலையா, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு அவள் போய் பெட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. இந்த வேலைக்கு இப்போ என்ன சார் அவசரம்? நான் தான் 3 days உங்களை ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன்ல சார், சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா? போய் ப்ரெஸ் பண்ணுங்கள் சார், போங்க, காஃபி ஆறிட்டுருக்கு. ஐயோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சொல்லி இதை வேறு சரி பண்ண சொல்லணும். இப்போ சுகா வந்துட்டு அவள் போகிற பக்கம்லாம் அப்படியே அவளே பார்த்துட்ருக்காரு. அவள் ரூம் ஃபுல்லாக இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சிட்ருக்கா. இவளுக்கு நான் பாஸா இல்லை இவ எனக்கு பாஸா? ஏய் சொல்லுங்கள் மிஸ்டர் சுகா, காஃபியை கொடு. ப்ரஷ் பண்ணல, கொடுக்குறியா இல்லை திரும்ப தூங்கவா? இல்லை 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 இருங்க, இந்தாங்க. இப்போது சுகா வந்துட்டு யோஷனோட கையை பிடிக்கிறாரு. அவள் என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறா. நீ உன்னோட கப் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காரு, காஃபி கொடு. அப்போ யோஷனும் அவளோட கப் எடுத்துகிட்டு வந்து உட்கார்றா. 2 பேரும் பெட்டில் உட்காந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 5 minutes தான் ஆகுது. யோஷன் வேகமாக காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு எந்திரிக்கிறா. சரிங்க சார், டைம் ஆச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு ஏதேதோ எடுத்து வைக்கிறா. யாருக்கோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இப்போ சுகா, இவ எதுக்கு இவ்வளோ பரபரப்பாக இருக்கா? ஏதோ பிடிஎஸ் கான்சர்ட்டே நடக்கிற மாதிரி. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸ்டேஜில் அப்பியர் ஆக போகிறேன், இதுக்கு எதுக்கு தான் இவ எவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணுறாலோ தெரில அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளில போகிறாரு. இப்போ யோஷன் வந்துட்டு, சார் பாத்ரூமில் ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கிறேன், போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. இப்போது காஸ்டியூம் ரெடி, கார் ரெடி, மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெடி, நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா. யோஷன், சொல்லுங்கள் சார். கான்சர்ட் முடிஞ்சதும் எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? சார் அது நான் கான்சர்ட்கே வரல சார், ஜென் சாரோடைய ஃபோட்டோ ஷூட்க்கு காஸ்டியூம்லாம் வந்துடுச்சு, ஸோ நான் அங்கே போய் செக் பண்ண போகிறேன். ஓ, எப்போ முடிச்சுட்டு வருவேன்? இல்லை சார், அதுக்கப்புறமா எனக்கு ஒர்க் இருக்குது. நீங்கள் எல்லோரும் 3 days வந்துட்டு ஸ்பெயினுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போகிறீங்கள்ல, ஸோ அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது. ஓ சரி போ. இன்னும் தள்ளி வச்சு பார்க்க முடியலடி. இன்றைக்கி என்ன நீ எழுப்பினது மாதிரி டெய்லியும் மார்னிங் எழுப்பணும், உன்னோட முகத்தை பார்த்து நான் எந்திரிக்கணும், என்னோடய நாள் உன்னோட முகத்தை பார்த்து தான் ஆரம்பிக்கணும்னு தோணுதுடி அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டே சுகா குளிக்க போகிறாரு. யோஷனும் காஸ்டியூம் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வைக்கிறா. சுகா குளிச்சுட்டு வந்தோடனே சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே ரெடியாக நின்றுட்டுருக்கா. சுகா வெளியே வந்த உடனே அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜின் சூப்பர் ரெடியாக வச்சுருக்கிறாரு. சுகா குடிச்சிட்டு அங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜின் வந்துட்டு கொஞ்சம் சூப் வந்து பேக் பண்ணி கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடி, அப்போ தான் வந்து கான்சர்ட் வரைக்கும் பசிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சுகா இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் இதெல்லாம் ஓவராக இருக்குடா, நான் வெறும் 5 நிமிஷம் தான் ஸ்டேஜில் இருக்க போகிறேன், அதுக்கு எதுக்குடா இவ்வளோ, அவள் தான் ஓவராக பண்ணுறான்னா நீ அவளுக்கு மேலே ஓவராக பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிளம்பி ஸ்பாட்டுக்கு போகிறாரு. இப்போ வீட்டில் எல்லோரும் சிரிக்கிறாங்க. யோஷன் வந்துட்டு நேராக ஹைபுக்கு தான் போகிறா. நியூ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இன்டர்வியூ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபோ கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்திருப்பா. ஜின்னோட காஸ்டியூம் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கா. மற்றவங்க ஸ்கெடியூல் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேசி பெர்மிஷன்லாம் வாங்கிடுறா. 7 பேருக்கும் தனி ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறா. இப்போ டைம் ஒரு 9:30 ஆகுது. அப்போது சையோட மேனேஜர்கிட்ட இருந்து யோஷனுக்கு கால் வருது. இங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவள் என்னென்ன விஷயம் முழுசாக கேட்குறதுக்குள்ளேயுமே கால் கட் ஆகுது. திரும்ப ட்ரை பண்ணுறா, நாட் ரீச்சபிள்னு வருது. சுகாக்கு கால் பண்ணுறா. என்னாச்சு சார், என்ன ப்ராப்ளம்? ஃபோனில் தான் எல்லாத்தையும் கேட்பியா, கிளம்பி வா, இல்லைன்னா பிரச்சனை பெருசாகிடும். ஓகே சார் இதோ வரேன், ஒரு 15 minutesல வந்துடுறேன். இப்போ எல்லா வேலையும் அப்படியே வச்சுட்டு வேகமாக கிளம்புறா. அங்கேருந்து போகிறா. அங்கே போய் பார்த்தா மியா, அதான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு, அழுதுட்டுருக்கா.
சுகா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறா. சுகா கண்டுக்கவே இல்லை. அங்கே இருக்கிற அவரோட காட்ஸ் கிட்டலாம் சொல்லி இவள் உள்ளேயே வரக்கூடாது, இவள் உள்ளே வந்தானா அப்புறம் அவ்வளோதான், அவங்க எல்லாம் செத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யோஷன் வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி போகிறா. சுகா அவளை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு உள்ளே போயிடுறாரு. யோஷனுக்கு அவ்வளோதான், இல்லை சுகா முறைக்கிறத பார்த்துட்டு உடனே பயந்துடுறா. அங்கேருந்து காட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போது மிஸ்டர் லீ, சுகாவோட மெயின் பாடி கார்ட், மேம் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்டு சாரோட கோவத்தை குறைங்க அப்படின்னு சொல்கிறாரு. யோஷனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த மியாவை திரும்பி பார்க்குறா. ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கா. சுகா ஒரு பக்கம் உள்ளே கோவமாக போயிருக்காரு. அப்படியே டென்ஷனில் நேராக சுகா ரூமுக்கு தான் உள்ளே போகிறான். ஓகேடா, இந்த எபிசோட் நம்ம இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். வெல்கம் போல் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ சொல்லுங்கள், அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேடா, டேக் கேர், லவ் யுவர் செல்ஃப், பாய்.